பிடிங்க பிடிங்க, ஒன்ன கூட விட்டுற கூடாது. பொக்கிஷங்களை அள்ளி சென்ற பொதுமக்கள். 400 ஆண்டுகளாக தொடரும் மீன்பிடி திருவிழா. மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருவாதூர்ல பெரிய கண்மாய்னு சொல்லக்கூடிய சோழ பேரேரி கண்மாய்னு ஒண்ணு இருக்கு. இந்த கண்மாய் மூலமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுத்தி இருக்கக்கூடிய 100 ஏக்கராவுக்கு மேல இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், நீர்பிடி பகுதிகள்னு எல்லாத்துக்குமே இது மூலமா தான் பாசன வசதியும் பெற்றுட்டு வராங்க. சோ இந்த நிலையில தான் இந்த பகுதியில விவசாய பணிகள் எல்லாமே முடிஞ்சதுனால இந்த கண்மாயில பாரம்பரிய முறைப்படி நடக்கக்கூடிய மீன்பிடி திருவிழா நடக்கிறது வழக்கம்னு சொல்லப்படுது. அதுபடிதான் 400 ஆண்டுகளுக்கும் பாரம்பரிய முறைப்படி நடக்கக்கூடிய இந்த மீன்பிடி திருவிழா இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு கிராமத்துடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்துதான் திருவாதூர் ஊரையே சுத்தி இருக்கக்கூடிய மேலூர், இடையப்பட்டி, கொட்டக்குடி, ஆண்டிப்பட்டி, தெற்கு தெரு, ஆமூர்னு சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்லாம மற்ற மாவட்டங்களை சேர்ந்த சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான மக்களுமே நள்ளிரவுல இருந்தே வெயிட் பண்ணி அதிகாலை கிராம பெரியவர்கள் கோவில்ல வழிபாடு நடத்துறதுக்கு அப்புறமா வெள்ளை பூசி கண்மாயில மீன் பிடிக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. மீன்பிடி திருவிழாவில கலந்துக்கிறதுக்காகவே 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்திருந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட வச்சிருந்த கச்சா வலை, மீன்பிடி உபகரணங்களை யூஸ் பண்ணி கட்லா, ரோகு, ஜிலேபி, விரால்னு பல்வேறு வகையான நாட்டு ரக மீன்களை ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆரவாரத்தோடையும் பிடிச்சிருக்காங்க. சோ பிடிக்கப்பட்ட மீன்களை வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சு சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க சாப்பிடுறதாவும் சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி மீன்பிடி திருவிழா மூலமா அதிக மழை பெஞ்சு நீர்நிலைகள் பெறுவதோடு மட்டும் இல்லாம விவசாயமும் செழிக்கும் அப்படின்னு மீன்பிடி திருவிழாவில் கலந்துகிட்ட ஏராளமான பொதுமக்கள் ரொம்ப நம்பிக்கையோட தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் விட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.